ஓதினார்கள். அதன் பிறகு சஹாபா பெருமக்கள் கூடியிருந்த இடத்திற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். முகம்மது ஒரு தூதர் மட்டுமே ஆவார், அவருக்கு முன் தோன்றிய எல்லா தூதர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்கின்ற திருக்குர்ஆனினுடைய 3வது அதிகாரம் 145வது வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள். இதன் மூலம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் மரணித்து விட்டது போன்று ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணித்து விட்டார்கள் என்பதை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே உணர்த்தினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற உண்மை சஹாபா பெருமக்களுக்கு உரைத்த போது அவர்கள் பெரும் துக்கத்திற்காளானார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலை எவ்வாறு ஆகிவிட்டதென்றால் நிற்கக்கூட சக்தியற்றவர்களாக அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். இந்த திருக்குர்ஆன் வசனம் இப்போதுதான் இறங்கியதை போன்று இருக்கிறது என்று அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்கள் பேசிக் கொண்டார்கள். அதாவது சரியான தருணத்தில் ஒரு பெரும் சந்தேகத்தை போக்குவதற்காக இந்த திருக்குர்ஆன் வசனம் அன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சஹாபா பெருமக்கள் கூறியதாக நாம் ஹதீஸ் புகாரியிலே பார்க்கிறோம். இப்போது நாம் ஆலிம்களிடம் கேள்வி ஒன்றை கேட்பதற்கு உரிமை பெற்றிருக்கிறோம். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் மரணித்து விட்டார்கள் என்பது இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு பொருளாகாது என்றால் சஹாபா பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போனதை எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? ஈசா நபி மரணமடையாது உயிருடன் வானத்தில் இருக்கும் போது அவர்களை விட சிறப்பு மிக்கவர்களான மகத்துவம் மிக்கவனான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மரணித்திருக்க முடியும் என்று அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்களா? உம்மை படைக்கும் நோக்கம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவனே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்து கூறியுள்ளார். அந்த மாநபியை விட அந்தஸ்தில் குறைந்த ஹஜ்ரத் ஈசா நபியே உயிரோடு இருக்கும் போது நபிமார்களுக்கெல்லாம் நாயகமாக விளங்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மரணமடைந்திருக்க முடியும் என்று சஹாபிகள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்டிருக்க மாட்டார்களா? முஸ்லிம்களே, சிந்தித்து பாருங்கள். ஆனால் எவருமே எத்தகைய கேள்வியையும் எழுப்பவில்லை. ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்க வாய்ப்பில்லை என்பதில் தீவிரமாக இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் கூறப்பட்டவுடன் தமது கருத்தை மாற்றிக் கொண்டார்களே ஒழிய எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அந்த கூட்டத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தவர்கள், சஹாபாக்கள். அவர்களில் எவரும் எந்த ஆட்சேபனையும் செய்யாமல் அல்லாஹ்வின் நியதியை உணர்ந்து கண்ணீர் விட்டார்கள். இவ்விதமாக சஹாபா பெருமக்கள் திருக்குர்ஆனின் ஒவ்வொரு விஷயத்தையும், திருக்குர்ஆனின் ஒவ்வொரு தீர்ப்பையும் எவ்வித கேள்வியும் இல்லாமல் அப்படியே ஏற்றிருந்தார்கள். இறைவா, சஹாபாக்களின் இறைபக்தியை, கீழ்ப்படியும் தன்மையையும் எவ்வளவு உயர்வானதாக நீ ஆக்கியிருக்கின்றாய். ஒருபுறம் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருந்ததன் காரணமாக அவர்கள் மரணித்து போவார்கள் என்பதை அந்த மக்களால் எண்ணிக்கூட பார்க்க இயலாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இது எந்த அளவுக்கென்றால் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போவார்கள் என்று கூறுகின்றவர்களின் தலையை வெட்டுவதற்கு அவர்கள் தயாரானார்கள். ஆனால் தமது இன்னுயிரை தந்தேனும் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்ற தயாராக இருந்த சஹாபிகள்
ஹஜ்ரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை திருக்குர்ஆன் உறுதி செய்த மறுகணமே அவர்களுடைய கருத்தை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். சற்று முன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டதாக கூறுபவர்களை கொன்றுவிட துணிந்தவர்கள் திருக்குர்ஆனினுடைய தீர்ப்பை கேட்டவுடன் அந்த திருக்குர்ஆனுடைய தீர்ப்பிற்கு தலை வணங்குகின்றார்கள். அங்கிருந்த எவரும் திருக்குர்ஆனின் வசனத்திற்கு தங்களின் எண்ணம் போல் மாற்றமான ஒரு கருத்தை கூற முன்வரவில்லை. இன்றைய ஆலிம்களின் நிலையினை பாருங்கள். இவர்கள் ஹஜ்ரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டுள்ள நேசத்தை விட ஹஜ்ரத் ஈசா நபியிடம் அதிகம் அன்பு காட்டுகின்றார்களா? இந்த அதிகப்படியான அன்பின் காரணமாகவோ திருக்குர்ஆனின் இந்த தெளிவான வசனத்திற்கு மாற்று கருத்து கூறுகின்றார்களா? கது கலக்து மின் கப்லியர் ருசூல் என்ற வாக்கியத்திற்கு ஹஜ்ரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஒரு அர்த்தமும், ஈசா நபியை பொறுத்தவரை வேறு அர்த்தமும் இவர்கள் தருவதற்கு ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இவர்கள் கொண்ட அளவிற்கு அதிகமான பற்றுதான் காரணமா? முஸ்லிம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பரிய அன்பும் நேசமும் எங்களுக்கு தான் இருக்கின்றது. நாங்களே நபி பெருமானாரின் வாரிசுகள் என்று நீட்டி முழங்குகின்றவர்களே, சஹாபா பெருமக்கள் எத்தகைய அன்பை, நேசத்தை, பாசத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்தார்கள் என்பதை பாருங்கள். மரணிக்காது உயிருடன் இருப்பதற்கு யாராவது ஒருவருக்கு முடியும் என்றால் அதற்கு முற்றிலும் தகுதி வாய்ந்தவர் ஹஜ்ரத் முகமது நபி, காத்தமுன் நபியின், சையதுல் முர்சலீன் ஹஜ்ரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ற எண்ணம் அந்த சஹாபா பெருமக்களுக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து இன்னொருவர் உயிருடன் இருப்பதென்பது அவர்களால் சகிக்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைய ஆலிம்களின் நிலை என்ன? ஈசா நபி மரணிக்காமல் உயிருடன் 2000 ஆண்டுகளாக இன்றும் வாழ்கிறார் என்று இவர்கள் கட்டுக்கதைகளுக்கு ஆதாரம் காட்ட ஆளாய் பறக்கிறார்கள். 2000 ஆண்டுகளாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் வாழ்கிறார்கள் என்கின்ற கருத்தை பாமர முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த முஸ்லிம் ஆலிம்கள் புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக திருக்குர்ஆனின் வசனங்களுக்கு தவறான அர்த்தம் தருவதற்கு கூட இவர்கள் தயங்குவதில்லை. ஈசா நபியை வாழ வைத்தால் இஸ்லாத்தின் கொள்கைகள் மாண்டு விடுவதை இவர்கள் உணர்வதே இல்லை. அத்தகையதொரு நம்பிக்கையின் விளைவாக உலகில் கிழக்கிலிருந்து மேற்கு வரை இணை வைத்தல் என்ற கொடிய நோய் பரவி இருப்பதையும், கிறிஸ்தவ மதத்தின் எதிரில் இஸ்லாம் பலவீனமடைந்திருப்பதையும் இவர்கள் எண்ணி பார்ப்பதே இல்லை. எப்போது இஸ்லாமிய சமுதாயம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று நம்புகிறதோ அப்போதுதான் அவர்கள் ஹஜ்ரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள். இறைவன் திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நீர் மரணித்து மற்றவர்கள் உயிர் வாழ்வதா என்று கேட்கிறான். இறைவனுக்கு தன்மானம் இருக்கிறது, சஹாபா பெருமக்களுக்கு தன்மானம் இருக்கிறது, இமாம்களுக்கு தன்மானம் இருக்கிறது. ஆனால் இன்றைய ஆலிம்களுக்கு தன்மானம் இல்லை. எனவே முஸ்லிம் சகோதரர்களே, நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள். இன்று நான் உங்கள் மத்தியிலே திருக்குர்ஆனுடைய வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் எடுத்து வைத்திருக்கிறேன். நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூத உடலோடு 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்கிறார்கள் என்ற கொள்கை எப்போது தவிடுபொடியாகுமோ அப்போது இஸ்லாம் மகோதர நிலை பெறும். அப்போதுதான் நாம் காத்தமுன் நபியின் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் செய்தவர்களாக இருப்போம். இறைவன் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இதற்கான வாய்ப்பை நல்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை இந்த வகையில் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் உலகளாவிய தலைவர் கலீஃபத்துல் மசி அமீருல் மூமினீன்
ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் அவர்களின் சென்னை வருகையின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சியை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் ஆன்மீக தலைவர் கலீஃபத்துல் மசி அமீருல் மோமினின் ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் அய்யதுல்லாஹு தாலா பின் நசருல் அசீஸ் அவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி சென்னைக்கு வந்தார்கள். சென்னை சென்ட் தாமஸ் மவுண்டில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தால் கட்டப்பட்ட மஸ்ஜித் ஹாதி என்கின்ற பள்ளிவாசலை திறப்பதற்காக சென்னை வந்தார்கள். சென்னை விமான நிலையத்தில் கலீஃபத்துல் மசி அவர்களுக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆண்களும் பெண்களும் பெரும் திரளாக விமான நிலையத்தில் அன்பான கலீஃபாவை வரவேற்பதற்காக குழுமியிருந்தார்கள். दिन ईद ते शब शब रात होई जी आया नू सिर अखा ते जी आया नू. அல்லாஹ் உங்களுள் நம்பிக்கை கொண்டு நற்செயலாற்றுபவர்களை அவர்களின் முன்னோர்களை கலீஃபாவாக ஆக்கியது போன்று இப்பூமியில் கலீஃபாவாக ஆக்குவதாகவும் அவன் அவர்களுக்காக விரும்பிய அவர்களின் மார்க்கத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துவதாகவும் அவன் அவர்களுக்கு அவர்களது அச்சத்திற்கு பிறகு அதற்கு பதிலாக அமைதியினை வழங்குவதாகவும் அவர்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளான். திருக்குர்ஆன் 24வது அதிகாரம் 56வது வசனம். இந்த இறைவனின் வாக்குறுதிக்கேற்ப ஹஜ்ரத் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயத்தில் கலீஃபாக்கள் தோன்றி சமுதாயத்தை வழிநடத்தினார்கள். ஆனால் எப்போது முஸ்லிம் சமுதாயம் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் காணப்படும் நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் போனதோ, அதாவது முஸ்லிம்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயலாற்றுவதை விட்டுவிட்டார்களோ, அப்போது அவர்களிடையே கலீஃபாக்கள் தோன்றுவது நின்றுவிட்டது. ஆனாலும் ஹஜ்ரத் இமாம் மஹ்தி மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் மேற்கண்ட நிபந்தனைகளுக்கு ஏற்ப நடக்கின்ற ஒரு ஜமாத் உருவாக்கப்பட்டது. அதனால் அந்த ஜமாத்தில் கலீஃபாக்கள் தோன்றினார்கள். இறைவன் 1908ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரை 100 ஆண்டுகள் அஹ்மதியா கிலாபத்தை மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி இருக்கின்றார். இந்த கிலாபத் நூற்றாண்டின் ஒரு மைல் கல்லாகத்தான் ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீ அவர்கள் சென்னை மாநகரத்திற்கு கிலாபத்தின் காலத்தில் இந்த கிலாபத் நூற்றாண்டின் ஒரு சின்னமாக விளங்குகின்ற வகையில் அமைக்கப்பட்ட மஸ்ஜித் ஆதி என்கின்ற பள்ளிவாசலை திறப்பதற்காக சென்னை வந்தார்கள். जिंदाबाद 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 जिंदा हो पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद अहमदियत 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 जिंदाबाद 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 जिंदा हो पायंदाबाद जिंदाबाद जिंदाबाद अहमदियत जिंदाबाद अहमदियत 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 जिंदाबाद 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 जिंदा हो पायंदाबाद.